Good morning, Shanthini. Good morning, Ram. First of all, welcome back after a long gap. எப்படி பயங்கர பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கு டப்பிங் அப்படி இப்படின்னு. ஒரு பிஸியும் இல்லைங்க, வெட்டியா தாங்க இருந்தேன். சரி ஓகேங்க. உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் வரல? ஒன்றும் இல்லைங்க, வேற ஷூட் போட்டாங்க, அதனால இந்த ஷூட்டுக்கு வர முடியல. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம புது காலையில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டாக்ஸ் பற்றி. பட் ஆனால் டாக்ஸ் அப்படின்னும் போது எல்லாருமே அந்த பெட்ஸ் வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபெரோஷியஸான டாக்ஸ். ஸோ நம்ம மாஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வளர்த்தும் வச்சுக்கோங்களேன், நம்மளே வந்து அட்டாக் பண்ணுற டாக்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து ஃபெரோஷியஸான ப்ரீட்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸர் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம். ராம், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாக் பேர் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பேண்ட் டாக். ஓகேயா, இது ஆக்சுவலி வந்து ஒரு கிராஸ் பிரீட். பிட்புல் இருக்கு இல்லையா, பிட்புல் வந்து மேன் ஈட்டிங் டாக்னு சொல்லுவாங்க, லயன் கூட அட்டாக் பண்ண டாக் அது. அதுவும் அதுக்கப்புறம் நெப்போலிட்டன் மாஸ்டிஃப் அப்படின்ற ரெண்டு டாகோட கிராஸ் பிரீட் தான் வந்து நம்ம அமெரிக்கன் பேண்ட் டாக். ஓகே, அது ரெண்டோட கிராஸ் பிரீட் தான். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மஸ்குலர் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, பட் இதுவும் ஹைலி டேஞ்சரஸ் தான். இப்போ வந்து ஃபைட்டிங்காக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த டாக் வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஹைலி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டேஞ்சரஸ். பட் முன்னாடி அதாவது நெப்போலிட்டன்லாம் வந்து அந்த பிரீட் வந்து உருவான அந்த டைம்ல வந்து இந்த டாக் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் டாகா யூஸ் பண்ணிருக்காங்களாம். ஓகே, இது வந்து பிட்புல், அதாவது ஒரு பேரண்ட் வந்து பிட்புல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதனால வந்து அந்த டேஞ்சரஸ் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து நான் கேள்விப்பட்டேன், பெங்களூர்ல எங்கே வந்து பிட்புல் வந்து அது மாஸ்டரோட தலையை வந்து கடிச்சு துப்பிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமா, லயன்லாம் கூட அட்டாக் பண்ணும் பிட்புல். ஸோ எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 2/3/2016 புதன்கிழமை, மன்மத வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:27 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பகல் 1:52 வரை அஷ்டமி, பிறகு நவமி. நட்சத்திரம் கேட்டை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் மதியம் வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு. சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போற மோஸ்ட் ஃபெரோஷியஸ் டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோசா இனு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கர வித்தியாசமான பிரீட், பயங்கர வந்து மாஸ்குலினான ஒரு டாக் அப்படின்னு சொல்லலாம். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 130 lbs to 200 lbs இருக்குமா. அது கிட்டத்தட்ட கேஜிஸ்ல பார்த்தோம்னா 59 kgsல இருந்து 92 kgs வரைக்கும் இருக்குமா. அண்ட் இதோட ஹைட் எவ்வளவு தூரம் இது வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.5 inchesல இருந்து 32 inches வரைக்கும் இது வளருமா. இது வந்து என்ன சொல்றது, ஒரு டிபிக்கல் ஃபைட்டிங் டாக் அப்படின்னே இதை வந்து வளர்க்குறாங்க. இது வந்து எவ்வளோ ஃபெரோஷியஸ் அப்படின்னா வந்து பாதி கண்ட்ரியில் வந்து இதை வந்து பேன் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஃபெரோஷியஸாக வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. எல்லாம் என்ன சொல்றது, செத்தே போயிடுவாங்களாம் இதை அட்டாக் பண்ணா. ஸோ அதனால வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இது வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த பிரீடை. ஓகே, ஸோ ஐ திங்க் வந்து காட்டுக்குள்ள மட்டும் இருக்கிற ஒரு வைல்ட் அனிமல்னு நினைக்கிறேன். காட்டு நாய் அப்படின்னு சொல்லலாம். காட்டு நாய்னு சொல்லலாம், பெட்டாவே வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு டாக் பத்தி சொன்னீங்க. இதை தொடர்ந்து அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு பாடல் மற்றும் விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு, பார்த்தலாமா? இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 82வது பாடல் மன ஒருமைப்பாடு அடைய என்கின்ற தலைப்பிலான பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே என்ற அருமையான பாடல். மன ஒருமைப்பாடு இந்த உலகத்திலே எல்லோருக்கும் எல்லா செயல்களையும் செய்வதற்கான மிக அருமையான தேவை மன ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்களே, அந்த ஒருமையான ஒரு விஷயம். பாரதியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார்கள், நாம்
எல்லா உலகத்திலும் பார்க்கிறோம், பல பேர் பல விஷயங்களை மை போட்டு செய்கிறார்கள். கிராமப்புறங்களில் நீங்கள் போனால் ஒரு பொருள் துறைந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக மை போடுபவர்கள் தேடுவார்கள். அவர்கள் வெற்றிலை எடுத்து அதில் ஏதோ ஒரு மையை தடவி அதில் பொருளை இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று ஜோசியம் குறி சொல்வார்கள். அப்படி மை போட்டு பல விஷயங்களை பிடிப்பார்கள். நாம் இறைவனை ஒரு மை போட்டு பிடிக்கலாம். அது என்ன மை என்று கேட்டால் ஒருமை என்று சொல்லுவார் மிக அழகாக வாரியார் சுவாமிகள். ஆகையினாலே தான் வள்ளல் பெருந்தகை மிக தொடங்குகிற பொழுதே அழகாக சொன்னார், ஒருமையுடன் நின் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று சொன்னார். ஒருமையோடு நினைத்தல் என்பது மிக கடினமான ஒரு விஷயம். நாம் ஒரு 4 வரி பாடலை சொல்லுவதற்குள்ளாக நம்முடைய மனம் அங்கும் இங்குமாக அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. விளையாட்டாக சொல்லுவார்கள், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும், வாசல் யார் வந்து இருக்காங்கன்னு பாரு, ஆனாலும் கலந்தனுக்கு நான் தருவேன், அடுப்பில் ஏதோ தீயுது பாரு, கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியை, சட்டை எடுத்து உள்ளே எடுத்து ஒழுங்க வையே. இப்படி ஒரு 4 வரி பாட்டு. இந்த 4 வரி பாட்டு சொல்கிறதுக்குள்ளாக ஒரு 100 வேலைகளை சொல்லி கொண்டே இருப்பார்கள். இதற்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் பாட்டை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒருமைப்பாடு கூட நாம் காலையிலே வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு வருவதற்கு பொதுவாக மறுக்கிறது. ஆகையினாலே தான் மன உரிமையோடு ஒரு செயலை இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமானால் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை என்பார் கவியரசர். அங்கே போனால் அந்த கண்கள் அங்கும் இங்கும் அலையக்கூடாது, இறைவனுடைய திருவடியிலேயே நிறைந்திருக்க வேண்டும், அதிலேயே பொருந்தி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய வழிபாடு தான் மன ஒருமைப்பாட்டுடன் கூடிய வழிபாடு. என்ன நடந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் மன ஒருமையோடு இருக்கிறார்கள் என்று பொருள். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியாது, அவர்கள் பாட்டுக்கு அவருடைய வழிபாட்டை செய்து கொண்டே இருப்பார்கள். மகாபாரதத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான சம்பவம். எல்லோருக்கும் பாடம் சொல்லித் தருகிறார் துரோணர். அதில் யாருக்கு தான் அந்த பாடம் சொல்லித் தருவதிலே எந்த ஆசிரியராவது மாறுபாடு காட்டுகிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. ஒரு வகுப்பில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமாக ஒரே மாதிரியாக பாடம் சொல்வார்கள். கூர்மையானவன் அதை உடனடியாக பெற்றுக்கொள்கிறான். சற்று அறிவு குறைந்தவனுக்கு பலமுறை சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் எல்லோருக்குமாக மிக அழகான பாடங்களை நடத்துபவராக துரோணர் இருந்தார். ஆனாலும் கூட துரியோதனனுக்கு பீஷ்மரிடத்திலே போய் ஒரு நாள் சொல்லுகிறான், எனக்கு மட்டும் பாடம் சொல்வதிலே அவர் வித்தியாசம் காட்டுகிறார், வேறுபாடு காட்டுகிறார் என்று சொல்லுகிறான். நிச்சயமாக அப்படி இருக்காது. துரோணர் எல்லோருக்குமாக சொல்லித் தருகிறவர் தான். இல்லை, அர்ஜுனனுக்கு மட்டும் அவர் தெளிவாக சொல்லி தந்து விடுகிறார், எனக்கு அவர் சொல்லித் தருவதில்லை. சரி, பார்க்கலாம், நான் பார்க்கிறேன், நான் தொடர்ச்சியாக கண்காணிக்கிறேன், பிறகு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். பிறகு எல்லோருமாக அங்கே இருந்து ஒரு நாள் பாடம் நடத்துகிற இடத்திற்கு செல்லுகிறார்கள். பீஷ்மரும் அங்கே அமர்ந்திருக்கிறார். துரியோதனுக்காக பாடம் சொல்ல தொடங்குகிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அர்ஜுனனை அழைத்து துரோணர் சொல்கிறார், நீ சென்று என்னுடைய ஆசிரமத்திலே ஒரு பொருளை வைத்து விட்டு வந்து விட்டேன், எடுத்து விட்டு வா என்று சொல்லிவிட்டு அவரை அனுப்பி விடுகிறார் அர்ஜுனனை. அர்ஜுனன் சென்று விட்டான். துரியோதனா, இங்கே வா, நான் சொல்லுகிற மந்திரத்தை இந்த தரையிலே எழுதிவிட்டு இந்த மந்திரத்தை படித்துவிட்டு இந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வானத்திலே செலுத்து. வானத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அசைந்து கொண்டிருக்கக்கூடிய பொருள் ஒரு பறவை உடனடியாக கீழே வந்து விழ வேண்டும். அந்த மந்திரத்தை கேட்டு அவன் தரையில் எழுதுகிறான். எழுதிய உடனே அந்த மந்திரத்தை எழுதியதை படித்து வானத்தை நோக்கி அந்த அம்பை செலுத்துகிறான். மேலே அசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவை ஒன்று கீழே விழுந்து விடுகிறது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் நிச்சயமாக அர்ஜுனன் இல்லாத போது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து மிக அழகாக அதை கற்றுக்கொண்டு விட்டோம் என்ற இருமாப்போடு நின்று கொண்டிருக்கிறான். துரோணர் என்ன செய்தார்? அவர்களை அழைத்து கொண்டு அருகிலே இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று விட்டார். கொஞ்ச நேரத்திலே ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனும் ஆற்றங்கரைக்கு வந்து விட்டான். எல்லோருமாக அங்கே குளிக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த நித்திய கடமைகளை முடித்து கொண்டு திரும்பி வருகிறார்கள். வருகிற பொழுது பார்த்தால் அங்கே துரியோதனன் அடித்த பறவையோடு இன்னொரு பறவையும் கீழே கிடக்கிறது. எல்லோருக்கும் ஆச்சரியம், துரியோதனன் ஒன்றை மட்டும்தானே அடித்தான், எப்படி 2 கிடக்கும் என்று. துரோணர் அர்ஜுனரை திரும்பி பார்த்தார். என்ன அர்ஜுனா என்று கேட்டார். இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு பாடம் நடத்தி இருந்தீர்கள், அதனுடைய ஸ்லோகம் கீழே தரையில் எழுதியிருந்தது, நான் வருகிற பொழுது பார்த்த பொழுது அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் புரிந்தது, ஆகையினாலே நான் அதை படித்து பிறகு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த குறியை நோக்கி அம்பை எதினேன், அது கீழே விழுந்து விட்டது, உடனடியாக நான் அங்கே வந்து விட்டேன் என்று சொல்லி. இப்போது பீஷ்மரை பார்த்து சொல்லுகிறார் துரோணர்,
மிகப்பெரிய உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாரே, நான் துரியோதனுக்கு சொல்லித் தந்தேன், இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். அவன் அதை செய்து வெற்றி பெற்றான். ஆனால் அர்ஜுனனுக்கு நான் சொல்லவே இல்லை. அவன் வருகிற வழியிலே இருக்கக்கூடிய தடத்தை பார்த்து அதில் எழுதியிருக்கக்கூடிய ஸ்லோகத்தை படித்து புரிந்து கொண்டு அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் அவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வமும் மன ஒருமைப்பாடும் எத்தகையதாக இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகையினாலே நான் ஒருவருக்கு ஒரு பாடம் என்று நடத்துவதில்லை என்று சொன்னாராம். இப்படித்தான் மன ஒருமைப்பாடு மட்டும் இருக்குமா ஆனால் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு விட முடியும். இது வரும், இது வராது, இது இவனுக்கு லாயக்கில்லை என்றெல்லாம் இந்த உலகத்திலே விஷயங்கள் இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சாத்தியம். என்ன வேண்டும்? தாகம் வேண்டும். என்ன வேண்டும்? முயற்சி வேண்டும். என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். என்ன வேண்டும்? திரும்ப திரும்ப பயிற்சி வேண்டும். அப்படி பயிற்சியும் விடாமுயற்சியும் இந்த உலகத்திலே இருக்குமானால் மன ஒருமைப்பாட்டோடு எந்த விஷயத்தையும் சாதிக்கலாம். சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற பொழுது ஒரு முறை துப்பாக்கி சுடக்கூடிய இடத்துக்கு சென்றார். அங்கே பல பேர் பயிற்சி பெற்று கொண்டிருந்தார்கள். பயிற்சி பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் துப்பாக்கி ஒரு குறியை பார்த்து சுட்டு பார்க்கிறார்கள், சுட வரவில்லை. விவேகானந்தர் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு, நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டார். நீங்கள் ஒரு துறவி, நீங்கள் ஒரு சன்னியாசி, நீங்கள் இதுவரைக்கும் துப்பாக்கியை கையில் எடுத்ததே கிடையாது, உங்களால் எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள் அவர்கள். இல்லை, நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். துப்பாக்கியை வாங்கி அந்த குறியை பார்த்து நேரடியாக ஒரே தடவையிலே சுட்டு அந்த குறியை வீழ்த்தி விட்டார். எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். கரவொலி எழுப்பினார்கள். ஆர்வத்தோடு திரும்ப வந்து கேட்கிறார்கள், நீங்கள் பலமுறை துப்பாக்கியை சுட்டு பழகியிருக்கிறீர்களா? எப்படி இது உங்களால் சாத்தியமாக முடிந்தது என்று கேட்டவுடனே சுவாமிஜி சிரித்து கொண்டே சொன்னார், இது ஒரு விஷயம் இல்லை. எங்கே மனம் ஒருமைப்படுகிறதோ அந்த இடத்திலே நாம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் செய்ய முடியும். நான் முதலாக துப்பாக்கியை இப்பொழுதுதான் பயன்படுத்துகிறேன். ஆனால் என்னுடைய மனம் அந்த குறியிலே இருந்தது. என்னுடைய மனமும் அந்த துப்பாக்கியும் ஒன்றுபடுகிற பொழுது அந்த விஷயத்தை என்னால் எளிதாக சாதிக்க முடிந்தது என்று சொன்னார் சுவாமிஜி. இந்த மன ஒருமைப்பாடு இல்லாமல் தான் இன்றைக்கு பல பேர் கஷ்டப்படுகிறார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் அவசியமாக சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். படிக்க வேண்டுமா? மன ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். படிக்கிற பொழுதே அடுத்த அறையில் கிரிக்கெட் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து கொண்டே இருந்தால் அங்கே கிரிக்கெட் பார்ப்பதும் வீணாகிவிடும், படிப்பதும் வீணாகி போகிறது. ஆகையினாலே நாம் அடுத்த தலைமுறைக்கு எதை செய்ய வேண்டும் என்று பிரியப்படுகிறோமோ அந்த செயலை மன ஒருமைப்பாட்டோடு செய்ய வேண்டும் என்று சின்ன வேலையாக இருந்தாலும் சரி. எங்கள் பகுதியில் செட்டிநாளில் சொல்லுவார்கள், நீங்கள் வாசல் கதவை திறந்தால், இந்த தலைமுறையிடத்தில் நாம் பலமுறை பார்க்கிறோம், வாசல் கதவை திறந்தால் திரும்பி மூடிவிட்டு தாளிட்டு விட்டு உள்ளே வர வேண்டும். உங்களுடைய காலிலே அணிந்திருக்கக்கூடிய செருப்புகளை போட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ வேகமாக வந்தாலும் சரி நிதானமாக ரெண்டையும் ஒரே இடத்துல போட்டு பழக வேண்டும். எந்த இடத்துல நீங்கள் பைக் சாவியோ அல்லது சைக்கிள் சாவியோ அல்லது கார் சாவியோ எடுத்தீர்களோ அதே இடத்திலே கொண்டு வந்து மாட்ட வேண்டும். இதெல்லாம் ஒரு பயிற்சி. திரும்ப இதை செய்வதனாலே காலையிலே நாம் பல பேர் டென்ஷனாக அலைகிறார்கள். வேகமாக இறங்கி வருகிற பொழுது எங்கே சாவியை வைத்தோம் என்று தெரியாமல் திரும்ப லிஃப்ட்டுக்குள்ளே போகிறார்கள். கரண்ட் நின்று போய் விடுகிறது, நேரமாகி விடுகிறது. அந்த நேரத்தை பலமுறை இழந்ததற்காக அவர்கள் மேலும் டென்ஷன் ஆகிறார்கள். ஆனால் நமக்கு பெரியவர்கள் சொல்லித்தந்த பாடம் என்ன? எதை எங்கே எடுக்கிறோமோ அதை நீங்கள் சரியான இடத்துல வைத்து விட்டால் அதற்காய் தேடுகின்ற நேரம் இருக்கிறதே, அது நிச்சயமாக நமக்கு மிச்சமாக மாறிப்போய் விடுகிறது. மன ஒருமைப்பாடு இத்தகைய பயிற்சி நமக்கு வழங்குகின்றது. அந்த பயிற்சி, அந்த ஒருமைப்பாட்டை வழங்கக்கூடிய அருமையான பாடல் தான் இந்த பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கை அகிலாண்டமும் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை உரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினே என்ற அருமையான பாடலுடைய பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், நம்ம அடுத்ததா பார்க்க போற டாக் பிரீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேன் கார்சோ. ஓகேயா, இது பேரே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இது ஆக்சுவலி வந்து இதோட ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கேன் பக்னாக்ஸ் அப்படின்ற அந்த பிரீட்ல இருந்து, கேனஸ் பக்னாக்ஸ் அப்படின்ற அந்த பிரீட்ல இருந்து எடுத்துருக்காங்களாம். சோ இது வந்து ஆக்சுவலா ஒரு காலத்துல வந்து வார்க்குலாம் யூஸ் பண்ணப்பட்ட நாயா. எப்படி வந்து குதிரைப்படை, யானைப்படை அந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி ஆமா நாய்ப்படையும் இருந்திருக்கு. ரோமன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆனா வந்து இதோட இன்னொரு வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா நெப்போலிட்டன் மாஸ்டிஃப்ஸ் பார்த்தோம் இல்லையா, சோ அந்த நாயோட பிரீடாவும் இது இருக்கலாம். ஏன்னா அது ஹெவிலி டேஞ்சரஸ் அண்ட் ரொம்ப மஸ்குலரா இருக்குமா. கிட்டத்தட்ட 45 kgsல இருந்து 90 kgs வரைக்கும் இது வெயிட் ஆகுமா. சோ அதனால வந்து இது ஹெவியா இருக்கும். சோ அதனால ஒரு மாடு மாதிரி இது ஆக்சுவலி யூஸ் பண்ணிருக்காங்க பேசிக்கலி. சோ அவ்வளோ வெயிட்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, மாடு மாதிரி ஒரு நாய் பத்தி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய breed ஆஃப் டாக்ஸ் பத்தி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க, பாத்துடலாமா? கண்டிப்பா. இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
இன்னும் கொஞ்ச நாள்லேயே 10th அண்ட் +2 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக எக்ஸாமை டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ஆர்வத்தோடு தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் நஞ்சம் அந்த எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஃபீவர் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய சில இந்த வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னாலே போதும். நிச்சயமாக இந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தே செலிப்ரேஷனாகத்தான் நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் எக்ஸாமை நீங்கள் வரவேற்பீங்களே தவிர ஐயோ எக்ஸாமா அது ஒரு டென்ஷன், அது ஒரு ஸ்ட்ரெஸ் தர விஷயமா நிச்சயமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபஸ்ட் பயிற்சி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் எத்தனையோ டெஸ்ட்ஸ் எழுதியிருக்கலாம், எத்தனையோ குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, திரும்ப ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கலாம். இதிலெல்லாம் நாங்கள் என்ன மார்க் நீங்கள் வாங்கியிருந்தாலும் நோ ப்ராப்ளம். இப்போ தான் அந்த ஃபைனல் எக்ஸாம், அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃபைனல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் செஞ்சுக்கணும், நல்லபடியாக ப்ரிப்பேர் செஞ்சுக்கணும். அதை ஒரு மாஸ்டரி மைண்டோட அந்த எக்ஸாமை நாம் எதிர்நோக்கணும். அப்படின்னா மாஸ்டரிக்கு தேவையான முக்கியமான விஷயம் பயிற்சி, பயிற்சி, பயிற்சி. தொடர்ந்து எவ்வளவு பயிற்சிகள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. நல்லபடியாக நிறைய நேரங்கள் அந்த எக்ஸாமுக்காக மணி நேரங்களை ஒதுக்கிட்டு நல்ல விதமாக நம்ம பயிற்சிகளை எடுத்துட்டோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது உங்களை விட்டு போகவே போகாது. ரொம்ப அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு குதிரை பந்தயத்தில் ஒரு குறிப்பிட்ட குதிரை மாத்திரம் எப்பொழுதுமே தொடர்ந்து பல வருடங்களாக ரேஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு நிறைய ப்ரைஸஸை வாங்கி குவிச்சு அந்த குதிரை ஓனருக்கு ப்ரைஸை கொடுத்துட்டு இருந்துதான். உடனே இதை பார்த்த ஒரு செல்வந்தருக்கு அந்த குதிரையை தான் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துதான். உடனே என்ன பண்ணாராம், அந்த குதிரை ஓனர்கிட்ட போய் இந்த குதிரையை நான் வாங்கிக்கிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொன்னாராம். அந்த குதிரை ஓனர் சொன்னாராம், இந்த குதிரைக்கு தேவையானதை உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னாராம். உடனே இந்த செல்வந்தருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாம தான் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கோம், நம்மால் இந்த குதிரைக்கு கொடுக்க முடியாத விஷயம் அப்படின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமா என்ன? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், இந்த குதிரையை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், இந்த குதிரைக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ நீ எவ்வளோ வேலை கேட்டாலும் சரி இந்த குதிரையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப இருமாப்பா அவர் சொன்னாராம். சொல்லின கையோட அந்த குதிரை ஓனர் என்ன வேலை அந்த குதிரைக்கு சொன்னாரோ அதிலிருந்து ஒரு 2 மடங்கு டபுள் த டைம் ஆஃப் அந்த விலையை கொடுத்து அந்த குதிரையை வாங்கினாராம். வாங்கின கையோட என்ன பண்ணாரு, அந்த குதிரை தங்குற இடத்த ஏசியாக ஆக்கினாரு. அப்புறம் டெய்லி அந்த குதிரைக்கு பால், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, குங்குமப்பூ அப்படின்ட்டு ஏகப்பட்டதை கரைச்சி அந்த குதிரைக்கு ஃபீட் பண்ணுவாராம். குதிரையை பார்த்துக்கிறதுக்காகவுமே தனியாக ஏகப்பட்ட பணியாளர்களையும் அந்த செல்வந்தர் நியமித்தார். ஒரு சில மாதங்கள்லேயே அந்த குதிரைக்கான ரேஸ் வந்தது. ஓகே, நாம் இவ்வளோ நல்லா இந்த குதிரையை பாதுகாத்துட்ருக்கோம், நிச்சயமாக இந்த குதிரை தான் வின் பண்ண போகுது அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோட அந்த இப்போ இருக்கிற அந்த குதிரை ஓனர் அந்த குதிரையை எடுத்துகிட்டு போன பொழுது இத்தனை வருடங்களாக இல்லாமல் அந்த ரேஸில் அந்த குதிரை 10வது குதிரையாக, அந்த ரேஸில் ஓடினதே மொத்தம் 10 குதிரைகள் தான், அந்த ரேஸில் 10வது குதிரையாக இந்த குதிரை வந்ததாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஏற்கனவே இருந்த இந்த பழைய குதிரை ஓனர் அப்போ எடுத்த குதிரை தான் ஃபஸ்ட்டு வந்துதான். உடனேயே இந்த நியூ குதிரை ஓனருக்கு, இந்த ரிச்சான குதிரை ஓனருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நேராக இந்த பழைய ஓனர்கிட்ட போய், என்ன நீங்கள் ஏமாத்திட்டீங்க, உங்கள் கையில் இருந்த வரைக்கும் இந்த குதிரை தான் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு வந்தது, ஆனால் நான் இந்த குதிரையை வாங்கினதுமே இந்த குதிரை இப்படி ரேஸில் லாஸ்ட்டாக வந்துடுச்சு, எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னதுமே அந்த பழைய குதிரை ஓனர் சொன்னாராம், நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேனே, இந்த குதிரைக்கு தேவையானதை உங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேனே அப்படின்னு சொன்னதும் இந்த ஓனர் சொன்னாரா, இந்த குதிரைக்காக நான் ஏகப்பட்டமாக செலவழித்து பால், முந்திரி, பாதாம், குங்குமப்பூ, ஏசி அப்படின்னு சகல விதமான வசதிகளையும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குதிரைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் இந்த குதிரை லாஸ்ட்டாக வந்துருச்சேன்னு கேட்ட பொழுது அந்த பழைய ஓனர் சொன்னாராம், இந்த குதிரைக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் கொடுக்க விட்டுட்டீங்க. ஸோ அன்னைக்கு நான் சொல்ல வந்ததும் அதுதான், இந்த குதிரைக்கு தேவையானதை உங்களால் கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்ன உடனே நீங்கள் அந்த குதிரையை வாங்கிட்டு போயிட்டீங்க. அந்த குதிரைக்கு தேவையானது என்னன்னு நீங்கள் கேட்கவே இல்லை. எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும்,
எப்பொழுதுமே ரேஸில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய அந்த குதிரையாகவே இருந்தாலும் அந்த குதிரைக்கு 1 மாத காலம் அந்த பயிற்சி என்பது கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த முதல் இடத்தில் இருக்கக்கூடிய குதிரை என்பதே 10வது இடத்திற்கு போய்விடும் என்னும் பொழுது நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள், சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ், சாதனை படைக்க துடிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாம் அந்த சாதனையை படைக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது நிச்சயமாக அந்த பயிற்சி தான். அந்த பயிற்சியை நாம் விடாமல் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்பது நம்மை விட்டு போகாமல் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த ஆழ் மனதில் நாம் எந்த ஒரு விஷயத்தை விதைக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் நாம் ஈர்க்கிறோம். எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும், நான் படித்ததெல்லாம் எனக்கு நிச்சயமாக நினைவில் இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்கை சப்கான்ஷியஸ் மைண்டில் நாம் விதைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வரும், அதை தான் நாம் ஈர்ப்போம். அதற்கு நேர்மாறாக எனக்கு எக்ஸாம்னாலே பயமாக இருக்குது, நான் படிக்கிறது எல்லாமே எனக்கு மறந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது, கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே நான் பிளாங்க் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் திங்கிங்களை திருப்பி நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த விஷயங்களை தான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்முடைய ஆழ் மனது ஈர்க்கும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டுமே தான் நாம் சிந்திக்கணும். நாம் சிந்திக்கிற விஷயங்களை மட்டுமே தான் நம்முடைய ஆழ் மனது உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே நடத்தி காட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம் நினைக்கிற எண்ணங்கள் என்பது சரியான எண்ணங்கள் தானா அல்லது தவறான எண்ணங்கள் தானான்றது தெரியாது. அதோட வேலை என்ன, ஓகே அவங்க ஒரு எண்ணமை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுத்துடணும் அப்படின்னு தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்க்குமே தவிர நீங்கள் நினைப்பது ஒரு வெற்றிக்குரியவரின் எண்ணமா அல்லது தோல்விக்குரியவரின் எண்ணமா அப்படின்றதெல்லாம் அதை ஆராய்ச்சி பார்க்காது. ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த எக்ஸாமுக்காக நான் நல்லா தான் படிச்சுட்ருக்கேன், ஸோ நான் படித்தது எல்லாம் நான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்ததுமே எனக்கு சரியானபடி ஞாபகத்தில் வரதான் போகுது, நான் நல்லா தான் எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்காக நாம் விதைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நடக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே சிந்திப்போம், அந்த எண்ணத்தை மட்டுமே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நாம் விதைக்க ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுவது, த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே மனக்கண்ணால் பார்ப்பது. அது எப்படி அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஜஸ்ட் டெய்லியே ஒரு 5 நிமிடங்கள் எக்ஸாம் அப்பவும் சரி எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்க்கான டைமாக இருக்கும் பொழுதும் சரி ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்ததுமே அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாமே தெரிந்த கொஸ்டின்ஸ் தான், அந்த கொஸ்டின்ஸ்களுக்கு ரொம்ப நீட்டான அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த ஆன்சர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மார்க் வரப்போகுது. இப்போது ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது தான் கோலாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட் ரேங்கை வாங்கிடுற மாதிரியே மனக்கண்ணால் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது அப்படியே நிஜத்தில் வருவதற்கான சாத்திய கூறுகள் என்பது அதிகமாகும். ஸோ இந்த விஷுவலைஸ் பண்ணுவது ரொம்ப முக்கியம். அந்த விஷுவலைஸ் செய்யும் பொழுது நிச்சயமாக பாசிட்டிவான இமேஜஸ்களை மட்டுமே தான் பார்க்கணுமே தவிர கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கா மாதிரியும் பாதி கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் தெரியாத மாதிரியும் இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக நிச்சயமாக மனக்கண்ணால் நம்ம பார்த்துடவே கூடாது. பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி சிந்திக்கக்கூடிய எண்ணங்களும் சரி எப்பொழுதுமே நிச்சயமாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். எஸ்பெஷலி எக்ஸாம்னு வரும்பொழுது அது டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்கும்படி நிச்சயமாக பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்பெசிஃபிக்கான கோல்களை வைத்துக்கொள்வது. இந்த கோல்ஸ் அப்படின்னா இப்போது நிறைய பேர்கிட்ட எஸ்பெஷலி இந்த 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 85% மேலே அப்படிம்பாங்க. சில பேர் 93 to 96% அப்படிம்பாங்க. அது ஸ்பெசிஃபிக் கோல் கிடையாது. 85% மேலே அப்படின்னா 86ஆகவும் இருக்கலாம், அது 96ஆகவும் இருக்கலாம். அப்போ நம்மளுடைய மைண்டுக்கு நாமே ஒரு குழப்பமான கமாண்டை கொடுக்குறோன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, 86 வந்தாலும் பரவாயில்ல, 96 வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டோம்னா அது ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஸ்பெசிஃபிக்கான கோலை நாம் கொடுக்கும் பொழுது மட்டுமே தான் நம்முடைய மனது அந்த கோலை அப்படியே ஈர்த்துக்கிட்டு அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி ஆனாலும் பரவாயில்ல, அப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு குழம்புற மாதிரியான கோல்களை செட் செஞ்சோம் அப்படின்னா 85ம் வாங்காமல் 95ம் வாங்காமல் கடைசியில் நம்மளோட ஸ்கோர் 75ல் இருக்கும். ஏன் அப்படின்னா கமாண்டை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல.
ஸோ என்ன செய்யணும், ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்கோர் வேணுமோ அந்த கோலை இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி செட் செய்யணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும் பொழுது ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக இல்லாமல் எஃபோர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கும்படி நாம் பார்த்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, எனக்கு 96% வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு செட் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். 96%க்காக நான் உழைக்கிறேன், முயற்சி செய்கிறேன், அதில் தான் எனக்கு வெற்றி, அதில் தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நம்முடைய முயற்சிகளின் மீது நம்முடைய அந்த சந்தோஷத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை நம்மால் சமாளிக்க முடியும். ரிசல்ட்ஸ் என்பது நம் கையில் இல்லை, எஃபோர்ட்ஸ் என்பது மட்டுமே தான் நம் கையில் இருக்கிறது என்னும் பொழுது இன்னிலேருந்து இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த டயத்துலையும் சரி, எக்ஸாம்க்காக எழுத போகிற அடுத்த ஒரு செஷன்லேயும் சரி, என்னன்னு மனசை வச்சுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு எஃபோர்ட்ஸ் ஓரியன்ட் பர்சன். ஸோ என்னுடைய கோலான இந்த 96% அப்படின்றது தான் உங்களோட கோல் அப்படின்னா, 96%ஐ நான் எட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது தான் நான் ஒரு வெற்றியாளனாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டோம்னாலே டெஃபினட்டாக அந்த 96% என்பது கிடைக்கும். கடைசியான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூலான, காமான, கான்ஃபிடென்ட்டான மைண்ட் செட்டோடு எக்ஸாம் ஹாலுக்கு போவது. ஏன்னா எந்த மாதிரியான மைண்ட் செட்டோட நாம் போகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ரிசல்ட் என்பது கிடைக்கும். இவ்வளவு தூரம் நம்ம முயற்சி எடுத்திருக்கோம், நிச்சயமாக இந்த முயற்சிக்கான பலன் என்பது கிடைக்காமல் போகாது அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸை மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நாம் நுழையும் பொழுது அந்த எஃபர்ட்ஸுக்கான 100% ரிசல்ட் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, எக்ஸாமை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான், ஒரு கொண்டாட்டமாக தான் வரவேற்க போகிறீங்க. அதை ஒரு திண்டாட்டமான விஷயமாகவோ அல்லது ஒரு டென்ஷனான விஷயமாகவோ நிச்சயமாக பார்க்கவே போகிறதில்ல. எக்ஸாமில் எல்லாருக்குமே சக்ஸஸ் 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 என்பது மட்டுமே தான் கிடைக்கப் போகிறது என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. சாந்தினி, அடுத்து நம்ம என்ன breed ஆஃப் டாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் டெரியர் அப்படின்னு வந்து ஒரு breed இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு அவங்க அதோட ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஷேப்ல இருக்குமா. அதோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக் ஷேப்ல வந்து ஹெட் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரேங்க் இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பவுண்ட் டு பவுண்ட் அப்படின்னு லீன் மசில் சொல்லுவாங்க. லீன் மசில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் இல்லாமல் குவாலிட்டியான மசில் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 60% தான் மேக்ஸிமம் இருக்கும். நிறைய ஃபேட் கவரிங் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. பட் இந்த டாக் வந்து பவுண்ட் டு பவுண்ட் லீன் மசில் வந்து 100% இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மாஸ்குலனா பக்கா மஸ்குலரா இருக்குமா. இது வந்து ரொம்ப அக்ரெசிவான டாக் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து இதுக்கு வந்து இந்த ப்ரே டிரைவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. ஸோ வந்து மனுஷங்களுக்கு வந்து இது பெருசா டேஞ்சரஸா இல்லைனாலும் அதோட ஸ்மாலர் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமா வேட்டையாடுமா இந்த நாய். ஓகே, ஸோ அது கீழே அந்த நாயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாய் இல்ல, வேற மிருகங்கள், அதாவது அதோட அனிமல்ஸ்மே. ஆமா, ஸோ வந்து சின்ன அனிமல்ஸ்லாம் வந்து தாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காது. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து மூலிகைகள்ல இருக்க மருத்துவங்களை பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்தலாமா? இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குழந்தைகளுக்கு கண் பார்வையில் எந்த ஒரு குறைபாடும் வாழ்நாள் முழுவதும் வராமல் இருக்கிறதுக்கு, கண் வந்து நல்லா இருக்கிறதுக்கான மருத்துவம். கண் ஏன் வந்து சரியில்லை அப்படின்னு, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கண் பாதி கண் மூடியே இருக்கும், மேல் பட்டை வந்து மூடியே இருக்கும், சரியாக திறக்காது. அது வாழ்நாள் முழுவதும் அந்த அறப்பார்வையே இருக்கும். சில குழந்தைகளுக்கு அது வந்து பெரியவங்களானாலும் அதே மாதிரியே இருக்கும். கீழே மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும், நேராக பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களோ அல்லது சாதாரணமாக பார்த்தாலே கண்ணுக்கு முன்னாடி பூச்சி ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஞ்சம் ஒரு 25 வயசுக்கு மேலே போனால் கண்ணுக்கு முன்னாடி பூச்சி ஆடுற மாதிரியே இருக்கும், ஏதாவது பூச்சி வரா மாதிரி இருக்கும். ஆனால் பார்வை இருக்குது. அதுக்கு என்ன கண்ணாடி போட்டாலும் அந்த கண்ணாடியிலேயே இன்றைக்கி இருக்கிற அதிக அளவு வந்து குவி லென்ஸு எல்லாமே போட்டு பார்த்தாலும் அது சரி வரல அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த இலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வராமல் இருக்க, பெரிய குழந்தையாகும்போது அது பெரிய குழந்தை வந்து பெரிய ஆள் ஆகும்போது கண் பார்வைகளில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சங்கு இலையை பயன்படுத்துகிறோம். சங்குன்னா காக்கரட்டான், சங்கலைன்னு சொல்ல மாட்டோம், இது காக்கரட்டான். இந்த பூ வந்து சங்கு மாதிரி இருக்கிறதால சங்கலைன்னு சொல்கிறாங்க. இது வந்து சங்கலை கிடையாது, ஆனால் இந்த சங்கு பூ இருக்கிறதால சங்கலைன்னு சொல்கிறாங்க. இது காக்கரட்டான்னு நம்ம சொல்லுவோம். காக்கரட்டான்னா காக்கக்கூடியது, கண்களை காக்கக்கூடியது. கண் மட்டும் மட்டும் பத்தாது, உள்ள சளிகளை வந்து எடுக்கக்கூடியது. சளி எடுத்துருச்சுனாலே, சளி இல்லாமல் இருந்தாலே கண் பார்வை கூட ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு குழந்தைகளுக்கு அதிக அளவு சளி இருக்கோ அந்த சளி வந்து பார்த்திங்கன்னா
கழுத்து மட்டும் இருக்கும். அது குடிக்கிற வந்து எந்த ஒரு உணவோ பாலாக இருந்தாலும் தாய்ப்பாலாக இருந்தாலும் அதெல்லாம் வாந்தி எடுத்துரும். வாந்தி எடுத்துட்டாலே அதுக்கு உள்ள சத்துக்கள் குறைஞ்சிரும். அது கை கால்கள் மெலிஞ்சு போயிடும். அந்த குழந்தை வந்து பார்வை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா சாப்பிட்டா தான் கண் பார்வை தெரியும். சாப்பாடு குறைஞ்சிச்சுன்னா கண் பார்வையும் குறைய ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடகாத்தியமான உணவு கொடுத்தாங்க. குழந்தைங்கள தன்னால் விட்டாங்க. காலையில் குளிப்பாட்டிட்டு நல்ல எண்ணெயை தடவி குழந்தைய கீழே போட்டு விட்ருவாங்க. அதுவாக உருண்டுக்கிட்டு இருக்க மண் கல் எல்லாத்துலேயும் உருளும். இன்றைக்கி கீழே உருண்டுச்சுன்னா அது வந்துடுமோ இது வந்துடும், அந்த பயம்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தை வந்து திடகாத்தியமாக இருக்குது, எந்த நோயும் வராது. இன்றைக்கி அதில் ஒரு நோய் வந்துடும், இதில் ஒரு நோய் வந்துடும், தரையில் வந்துடும், நடக்கக்கூடாது, கையில் அடுத்தவங்க கைப்படக்கூடாது, தாயினுடைய எச்சி முத்தம் கொடுக்கக்கூடாது, தகப்பன் வந்து அந்த குழந்தைய வந்து கொஞ்சக்கூடாது, அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு பெட்டிக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்க. அது ஒரு பொம்மை மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம தொட்டு தான் ஆகணும். நம்ம தொட தான் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தைக்கு கிடைக்கும். குழந்தைக்கு கிடைச்சா தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை கூடணும்னா நம்ம தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 8 மாதமாவது கொடுக்கணும். இன்றைக்கி யாருமே தாய்ப்பால் கொடுக்கறது கிடையாது. அது பெரிய தவறு, குழந்தைக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம். அதனால தான் பின்னாடி அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருது. மார்பக புற்றுநோய் வந்தால் மார்பகத்தையே அறுத்தெடுத்து அந்த அழகே இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு வாரம் கூட கொடுக்கறது கிடையாது. அதுக்கு மேலே கேட்டால் தாய்ப்பால் சுரக்கலைன்றாங்க. ஏன் சுரக்கலாம்? இவங்க சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிட்டா குண்டாயிடுவான். குண்டானா உடல் அழகு கட்டுறோன்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்றதால குண்டாக மாட்டோம். சாப்பிடாமல் இருந்தால் தான் குண்டாகும். சாப்பிட தேவையான உணவு அது வந்து பால் வழியாக போய் சேரும். ரத்தம் ஊறி ரத்தம் வந்து பாலாக மாறி அந்த குழந்தைக்கு போகும். அப்படி போகும்போது தான் நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்தால் தான் குழந்தை வந்து திடகாத்தியமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே வந்து புட்டிப்பாலை போட்டு எங்கேயாவது ஒரு இதை மாட்டுப்பாலை வாங்கிட்டு வராங்க. இன்றைக்கி மாட்டுப்பால் கண்டிப்பாக கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஏன்னா கோயில் மாடுகள் கிடையாது ஊர்களில், நாட்டு மாடுகள் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற வெளிநாட்டின மாடுகள் தான் இருக்குது. அதுக்கு எல்லா வகையான நோய்களும் இருக்கும் அந்த வெளிநாட்டின மாடுகளுக்கு. அந்த பாலை கொடுத்தா அந்த நோய் முழுவதும் குழந்தைக்கு வந்துடுது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இழப்பு நோய் வந்துடுது, பார்வை குறைபாடு வந்துடுது, நடக்க முடியாமல். ஏன்னா அந்த மாட்டுப்பாலை குடித்ததால் எல்லாமே கண்டிப்பாக வரும். தாய்ப்பால் தாய்ப்பாலுக்கு அடுத்து நாட்டு மாட்டு பால் கொடுத்தா எந்த நோயுமே வராது. இன்றைக்கி நாட்டு மாடு பார்க்குறது கடினம். நாட்டு மாடுனா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தெரியும். இப்போ அவங்களும் மறந்துட்டாங்க. ஏன்னா அதிக அளவு பால் கிடைக்கக்கூடியது வெளிநாட்டின மாடுகள்ன்றாங்க. அதிக அளவு நோய் உள்ள மாடுகள் தான் வெளிநாட்டு மாடுகளை தவிர நம்ம இன மாட்டுகள் நாட்டு மாட்டு பாலை கொடுத்து பாருங்கள். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு மருத்துவமும் தேவையில்லை. வாழ்நாள் முழுவதும் திடகாத்தியமாக இருக்கும். அது நல்ல திடகாத்தியமாக இருக்கும். அந்த பாலை வந்து நம்ம பற்றாக்குறைக்கு கொடுக்கலாம். அந்த பாலை தாய் குடிக்கணும். பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்ல திடகாத்தியமாக இருக்கும். பாலே குடிக்காமல் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கும்போது பால் கிடைக்காது. அதை தான் ஆங்கில மருத்துவத்திலே சொல்லுவாங்க, மில்க் இன் மில்க் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க? பால் குடித்து தான் பால் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது நல்ல பாலாக குடிக்கணும். நம்ம குடிக்கிறதே நல்ல பாலாக குடிக்கணும். நம்ம குடிக்கிறதே சரியில்லைன்னா அந்த நோயோடு வந்துடும் குழந்தை. அந்த நோய்க்கு கண் பார்வை குறைவு வந்துடும். அந்த குழந்தைக்கு பார்வை மங்கள ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட நாளில் கண்ணாடி போட வேண்டியது வரும். அது ஒரு 45 வயசுக்கு மேலே கண் பார்வை சுத்தமாக மறைஞ்சு போய் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்காங்க. சரியாக வந்து வெளியில் வந்து சொல்லலை. ஏன் சொல்லலை? சரியான பார்வை குறைபாடுகள் நிறையா இருக்குது. இந்த குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கும் குழந்தை பிறக்கும் பொழுதே இந்த மருத்துவம் செஞ்சோம்னா சளியையும் சரி பண்ணுறோம், கண் பார்வையும் சரி பண்ணணும். இந்த கண் பார்வை கூடுறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். பின்னாடி குழந்தைகளுக்கு கண்ணில் உள்ள குறைபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ குழந்தையிலேயே வந்து நம்ம மருந்து கொடுத்து அந்த இதை நம்ம காப்பாற்றிடுறோம். அதாவது கண்ணுக்கு ரத்தோட்டம் செம்மையாக போகாமல் இருந்தாலும் அந்த குழந்தை பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான சத்து தாய் வயிற்றுலேருந்து குழந்தைக்கு போய் சேர்ந்துருக்காது. அதனாலையும் வயிற்றுக்குள்ளே கருவிலேருந்து பிறந்த குழந்தைக்கும் வந்து கண்ணுள்ள குறைபாடுகள் உள்ள குழந்தைகளும் பிறந்துருது. அப்படி இருக்க குழந்தைகளுக்கும் வந்து அது 60 நாள் குழந்தைன்னும் போது அது சைகனை, அதாவது தாய் அரவணைப்போ அல்லது இப்படி நல்லா சொடக்கு போட்டு கூப்பிட்டாலோ அல்லது அக்கம் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு பார்வை வந்து நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாக நல்லா கருகருன்னு தெரியும். ஆனால் பார்வை குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும், கூப்பிட்டா பார்க்காது. தாய்க்கு தெரிஞ்சிடும் முதல்ல அதனோட அசைவுகள் வந்து 60 நாள்லேயே வந்து குறைபாடுகள் இருக்குதுன்றதை வந்து முதல்ல வந்து தாய் நல்லா கவனிக்கிற தாயாக இருந்தாக்கா அவங்களுக்கு குழந்தையில் உள்ள குறைபாடுகளை வந்து முதல்ல அவங்க தான் கண்டுபிடிச்சு பார்த்துருவாங்க.
அப்போ அந்த கண்ணில் வந்து சைகைகள் அங்கே இங்கே திரும்பாமல் மூடிக்கிட்டே இருக்குது, அல்லது ஒரு பக்கமாக கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கு, கண் அசைவுகள் எந்த பக்கமும் இல்லாமல் இருக்குனாக்கா கண்ணில் வர்ற குறைபாடு அந்த நரம்புக வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது. இந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நாம் அந்த குழந்தையா இருக்கிறப்பவே இந்த மூலிகை சாரை காக்கரட்டான் அப்படின்னு சொல்கிற இந்த இலையை அரைச்சி எண்ணெயில் போட்டு நம்ம கொடுத்துறப்போ அந்த நரம்புகள் குறைபாடுகள்லாம் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கண் நல்லா தெளியாக பார்க்க ஆரம்பிச்சிரும், நல்லா வெளிச்சம் கிடைக்கும். அப்படி இருக்க குழந்தைக்கு வந்து நாம் இதை குழந்தையில கொடுத்துட்டோம்னா ஒரு வேளை கொடுத்தா போதும், அந்த நரம்புகள் வந்து தூண்டி வேலை செஞ்சிடும். பின்னாடி வந்து கண் கட்டி புரைக்கு ஓடுறது, கட்டி வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெண் புள்ளிகள் வரும். சின்ன குழந்தையிலே பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் நடுவில் வெண் புள்ளிகள் வரும், கரும்புள்ளிகள் வந்துடும். சில கட்டிகள் சின்னதாக அதாவது இந்த ரவை இருக்கிற மாதிரி இருக்கும், வெள்ளையாக குருணையாக வந்திருக்கும், அது விழியிலேயே பார்க்கலாம். அந்த மாதிரியே வராமல் இருக்கிறதுக்கும் மாறுகண்ணுன்னு சொல்லுவாங்க, மாறுகண்ணு வந்து வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து உள்ளுக்குள்ளே பின்னாடி குழந்தைகளுக்கு கண்ணில் உள்ள குறைபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கும் கண் நல்லா பிரைட்டாக அதாவது பளிச்சுன்னு வெளிச்சமாக பார்க்குறதுக்கும் இந்த மருந்தை நாம் உள்ளுக்குள்ளே கொடுக்க போகிறோம். இப்போ மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு, அதில் காக்கரட்டான் இலையை வந்து நம்ம அரைச்சிருக்கோம். அந்த இலையில வந்து நரம்பா சில மூலிகைகள் வந்து நல்லா அரைப்பட்டும், சில மூலிகைகள் வந்து அது நரம்பு சேர்ந்து இருக்கிறதுனால அதை நம்ம அரைச்சி எடுத்து சொட்டு அளவில் விட்டுக்கலாம். நம்ம அதை அரைச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு 3 சொட்டு 5 சொட்டு தண்ணியை விட்டு அரைச்சி அதுலேருந்து சாரை மட்டும் எடுத்துக்கிறலாம். இதில் அதிகமாகவே நரம்பு இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக அரைப்படாது. அதனால நல்லா தளிர் இலையாக எடுத்து வச்சுருக்குறோம். ஆமாம், இப்போ அதில் வந்து 5 சொட்டு விட போகிறேன். அஞ்சு சொட்டு விட்டுட்டு எண்ணெயும் அந்த மூலிகையும் வந்து ஒன்றா கலக்கணும். எண்ணெயும் வந்து மூலிகை சாரும் நல்லா சமமாக கலந்துற மாதிரி நல்லா கலக்கிறோம். இப்போ வந்து நம்ம எண்ணெயை விளக்குல வந்து முறிச்சு எடுக்க போகிறோம். இப்படி 2 நிமிஷம் நல்லா பழுக்க காய வச்சு அதை நல்லா இதில் வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா சுருண்டும். எண்ணெயும் மூலிகையும் சாரும் ரெண்டும் ஒன்று இதமான சூட்டில் வெதுப்பாயிரும். இதைத்தான் குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். அரைச்சங்க உள்ளுக்க கொடுத்துட்டு அரைச்சங்க வந்து கண் இமைகளில் நல்லா வந்து அழுத்தமாக தேய்க்க வேண்டாம். சின்ன குழந்தைன்றதுனால மெல்லிசாக இருக்கும் தோள்கள், அது வந்து கண்ணுக்குள்ளேலாம் விடணுன்ற அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ளே நம்ம கொடுத்தோம்னாலே வந்து அது அந்த நரம்புகளை தூண்டி விட்டுரும். கண் வந்து பளிச்சுன்னு இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையில பழுப்பு கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் கண்ணில் குறைபாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு கண் வந்து நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும். அந்த இதுலேருந்தே நம்ம வந்து குழந்தைய கண்ணை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அசைவுகள் திரும்பாமல் அப்படியே மூடிக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரே பார்வையாக கீழே பார்த்துட்ருக்கு. இல்லை சில குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா மேலேயே பார்த்துட்ருக்கும், கீழே பார்க்காது. பக்கத்தில் கூப்பிட்டாலும் கண் அங்கங்கே உருட்டி பார்க்குறதா அசைவுகளை தெரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள் வந்து இந்த மூலிகை எல்லாம் கொடுத்துட்டு வர்றப்போ மிச்ச எண்ணெயை அந்த குழந்தைக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்த மீதத்தை உடம்புல தடை விட்டு கண் காது இதெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னாக்கா பின்னாடி குழந்தைங்களுக்கு அந்த கண் பார்வையில் கண்ணில் வர குறைபாடுகள் இருக்கிறாது. கடைசி வரைக்கும் கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகளே வராமல் இருக்கும். அதுக்கான மருந்து இது. இந்த கண்ணில் குறைபாடுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே போகும்போது தாயை பார்க்க ஆரம்பிச்சிடும், அடையாளம் பார்க்கும். இது சில குழந்தைங்க பார்க்கவே பார்க்காது. ஏன்னா அந்த தாய் அதை தூக்கிறதே கிடையாது. யார் தாயினே தெரியாமல் போயிடும். வீட்டில் இருக்க வேலைக்காரங்க தான் தூக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வேலைக்காரங்களை தான் அது பார்க்குமே தவிர தாயை பார்க்காது. அதனால் கண்டிப்பாக குழந்தைய ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது தூக்கிட்டு இருக்கணும். அந்த குழந்தை நம்ம சூட்டில் இருக்கணும், அந்த தாய்ப்பால் குடிக்கணும். அந்த மாதிரி தாய்ப்பாலெல்லாம் குடித்தாதான் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் அதிகமாகும். கண் பார்வை நல்லா தெரிஞ்சாதான் தாயை நல்லா உன்னிப்பாக பார்க்கும். தாயை பார்த்து சிரித்தா தான் அந்த தாய்க்கே இருக்கிற நோயெல்லாம் போகும்.
குழந்தை சிரித்தாலே தாய்க்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. எவ்வளோ கஷ்டம் குடும்பத்தில் இருந்தாலும் குழந்தையினுடைய ஒரு சிரிப்பை பார்த்தா அந்த கஷ்டம் முழுவதும் போயிடும், அந்த தொல்லை முழுவதும் போயிடும். எல்லாமே இந்த குழந்தையால் தான் நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு அதனுடைய புன்சிரிப்பு இருக்கும். பிறந்த குழந்தையே சிரிக்கும், பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது, அதை உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இதில் ஒரு அரை செங்க அளவுக்கு இந்த காக்கரட்டான் இலை சாரை வந்து ஒரு 5 சொட்டு சேர்க்குறோம். இதை விளக்கெண்ணெய் தான், ஆமணக்கு முத்தெண்ணெய் ஆட்டி அந்த நாளில் வந்து முத்தை வேக வச்சு அதை திருப்பி உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் ஆட்டி தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு மேலே முட்டையாக வரும், அதை எடுப்பாங்க. அந்த எண்ணெயை சேகரித்து வச்சுருப்பாங்க. அதுதான் குழந்தைக்கு வந்து அற்புதமாக வேலை செய்யும். சாதாரணமாக இன்றைக்கி இரும்பு செக்கில் போட்டு ஆட்டி எடுக்கும்போது அது மொத்தமாக வந்து அப்படியே அது சூட்டில் அதனுடைய முழு தன்மையும் இல்லாமல் போயிடும். ஆனால் மருத்துவ குணம் வேணும்னா காய்ச்சி எடுத்த எண்ணெயில் தான் இந்த மருத்துவ குணம் கிடைக்கும். இன்றைக்கி காய்ச்சி எடுக்கிறது எங்கேயோ ஒருத்தர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது யார் எவருன்னு தேடி பிடிச்சி தான் வாங்கணும். ஏன்னா குழந்தைகள் இல்லையா, ரொம்ப கவனம் தேவை. குழந்தைக்கு எதை வேணாலும் கொடுத்துடலாம் அப்படின்ல. ஏன் இப்போ முறிக்கிறோம் அப்படின்னா, இந்த மூலிகையினுடைய தன்மை அதிகரிச்சிருச்சுன்னா குழந்தைக்கு வயிற்றால போயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். குழந்தை 2 முறை வயிற்றால போனாலே இன்றைக்கி இருக்கிற குடும்பத்தில் சண்டை வந்துடும். இந்த கம்பியை காய வச்சு இதில் வந்து முறிச்சு எடுக்கும்போது அந்த வயிற்றால போகிறது நின்றுடும். அதனால் வயிற்றால போகிறது நின்றுட்டாலே அது கொஞ்சம் திடகாத்தியமாயிடும். தினந்தோறும் ஒரு மூலிகையை கொடுப்பாங்க. இன்றைக்கி வாரம் ஒரு முறை கொடுக்க சொல்கிறோன்னா குழந்தையினுடைய சத்தை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொழுகொழுன்னு எந்த குழந்தையும் கிடையாது. கொழுகொழுன்னு இருக்குதா, அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே சரி இருக்காது. ஏன் சரியில்லை, அந்த குழந்தைக்கு வந்து திடகாத்தியமே இல்லை, முழு சத்துக்கள் கிடைக்கல, தாய்ப்பாலே கிடைக்கல. எல்லாமே இன்றைக்கி வந்து புட்டிப்பால் அல்லது ஏதாவது ஒரு பவுடரை கலக்கி ஏதாவது இதை பண்ணி அதுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அது வந்து எந்த ஒரு உபயோகமும் இருக்காது. ஏன்னா அது போய் வேறு ஒரு நோயை உண்டு பண்ணும். அது அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு குழந்தை அழாமல் இருந்தால் போதும்னு செய்கிறாங்க. அப்படி கிடையாது. அழுதாதான் குழந்தைக்கு பாலே கொடுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அழுத பிள்ளைக்கு தான் பால் தரணும், அழாமல் இருக்கிற பிள்ளைக்கு பால் தரக்கூடாது. அழுத பிள்ளைக்கு தான் பால். யார் ஒருத்தவங்க அதிகமாக வந்து வேணும் பசின்னு கேட்குறானோ அவனுக்கு தான் சாப்பாடு போடணும். அதை விட்டுட்டு சும்மா இருக்கிறவங்களை சாப்பாடு போட்டால் அது போட்டும் புண்ணியம் இல்லை. அதே மாதிரி தான் அழுத குழந்தைக்கு தான் பால் கொடுக்கணும். அழாத குழந்தைக்கு கொடுத்தோம்னா அது எல்லா இதுவுமே மந்தமாயிடும், அதுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுச்சுன்னா அது எந்த ஒரு நோய்க்கும் கட்டுப்படாது. ஆனால் இந்த மருந்தை கொடுக்கும்போது கண் பார்வை கூடும். இன்றைக்கி மட்டும் இல்லை, கொடுத்த அன்னைக்கு மட்டும் இல்லை, அது வாழ்நாள் முழுவதும் கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கண் பார்வை நல்ல ஒளியாக இருக்கும். அதை சொல்லுவாங்க, கண்ணை பார்த்தாலே ஒளி வீசுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி வீசுகிற கண் வேணும்னா இந்த காக்கரட்டானுடைய இலை சாறு எடுத்து விளக்கெண்ணெயில் கலந்து அதை கொஞ்சம் முறித்து எடுத்து அரைச்சங்கு உள்ளுக்கு கொடுத்து மீதி இருக்கிறத உடல் முழுவதும் தடவி குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கண் பார்வை வந்து ஒளி அழகாக இருக்கும். கண்ணை பார்த்தாலே மீண்டும் மீண்டும் பார்க்க தோணும். சில குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கண் மூன்று இருக்கும், குழந்தை பார்த்தா அழகாக இருக்கும், ஆனால் கண்ணை பார்த்ததுமே பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் இல்லை, கண்ணை பார்த்தாலே கவரக்கூடிய அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த காக்கரட்டான் இலையினுடைய சாரை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ராம், அடுத்ததான் நான் பார்க்க போகிற ஃபெரோஷியஸான டாக் பேர் பார்த்தீங்கன்னா ரொடேஷியன் ரிச் பேக். ஓகேயா, இது வந்து ரிச்சான டாகா, ரொம்ப ரிச்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபெரோஷியஸான டாக் தான். எப்படின்னா ஒரு புலியோ சிங்கமோ கூட அதுக்கு வச்சிருந்த சாப்பாடு மேலே கை வச்சுச்சு அப்படின்னா அதை கொன்னுட்டு அது சாப்பாடை பாதுகாத்துக்குமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப மஸ்குலர் அண்ட் ரொம்ப ஃபெரோஷியஸ். ஆனால் வந்து இது ரொம்ப லாயலும் கூட. அது வளர்த்த மாஸ்டருக்கு வந்து எப்போவுமே வந்து அடிப்பணிஞ்சு தான் போகும். அவங்க எவ்வளோ அதட்டினாலும் எவ்வளோ அடித்தாலுமே திருப்பி கடிக்கிறதோ இல்லை வந்து திருப்பி ஏதாவது குலைக்கிறதோ அது கூட செய்யாதான். ஸோ ரொம்ப சைலண்டான டாக். பட் அதோட சாப்பாடை காப்பாற்றுறதுல மட்டும் இது ரொம்ப கான்ஷியஸாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக். அண்ட் இப்போ முன்னாடிலாம் வந்து வார்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைட்டிங் டாக் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது ரொம்ப லாயலாக இருக்கிறதுனாலே வந்து நிறைய வார் வந்து இது வென்று கூட கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாயலாக இருக்குன்னா நம்மளாம் வந்து வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். யாராவது திருடங்கள் அப்படிலாம் வந்தாங்கன்னா இது வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டாக் வந்து தேடி கண்டுபிடிப்போம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் செல்வி. அவர் என்ன சொல்றாரு பார்த்துலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 3ஆவது மாதம் 2016ஆம் ஆண்டு மாசி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள்.
மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சந்திராஷ்டமம் இரவு முழுவதும் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக சந்திராஷ்டமம் என்பதற்காக எல்லாவற்றுக்கும் பயப்பட வேண்டிய நேரம் உங்களுக்கு கிடையாது. சந்திராஷ்டம அமைப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக குருவின் அனுகூலம் உங்கள் ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய மனதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலோடாக வைத்து கொண்டால் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படும். பயணங்களால் மிகப்பெரிய அனுகூலம் லாபமும் அமைப்பும் காணப்படும். வெளி இடத்தில் மிகப்பெரிய அனுகூலமான அமைப்பாக காணப்படும். குடும்பத்தினர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எந்தவித விஷயமும் எந்தவித ஃபோனும் எந்தவித பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும் பதட்டமில்லாமல் இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதனால் சிறு சிறு விஷயத்திற்கு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் திடீரென்று சிலரால் ஏற்பட்டுவிடும். உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மட்டும்தான் மிக முக்கியம். உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனையும் காணப்படவில்லை. எல்லா விதமான பயணத்தையும் எடுத்துக்கொள்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை வெற்றியும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அல்லது புது முயற்சிகள் செய்ய வேண்டுமோ, புது கூட்டாளிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற அமைப்புக்கெல்லாம் அஷ்டமி நவமி என்று பார்த்து நல்ல நாளுக்காக வெயிட் செய்து நல்ல நேரத்தை வீணாக்கி கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளர்வதுடன் புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். பழைய விரோதங்கள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிதாக உத்வேகம் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைகிறது. எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை, உத்தியோக நிமித்தமாக பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய யோக பலனை தருவதற்குண்டான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் தேவையில்லாத பெரிதாக்கி கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக மனதில் பிடித்த நரசிம்மர் வழிபாடை நிவர்த்தி கொண்டு அன்றாட பணிகளை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சூரியனின் ஆதிக்கம் சிறிது சரியில்லை என்பதனால் கண்டிப்பாக ஏற்கனவே தலைவலி கண்கள் பாதிப்பு இருந்த கடகராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அரசு விரோத காரியங்களோ வழக்கு போன்ற விஷயத்திலோ உங்களுடைய தனிப்பட்ட கவனக்குறைவு பெரும் பிரச்சனை ஏற்படுத்திவிடும் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மத்து ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடன் மேல் பிறந்தவர்களுக்கு விஷயத்தில் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். அவர்களிடம் மிக அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அதே சமயம் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்கும் கிரக அமைப்புகள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உங்களுடன் உடன் இருப்பவர்களே சிலர் செய்கின்ற பிரச்சனைக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்க நேரிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். உடன் இருப்பவர்கள் சொல்வதை முழுவதுமாக நம்பி அதற்கேற்றவாறு ஆடாதீர்கள். அது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு வழியில் கொண்டு போய் பெரும் ஆபத்தை விளைவித்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, தொழிலமைப்பில் பாதிப்புகள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் இருந்த அமைப்புகள் அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் காணப்படுகிறது. உங்களுக்கு மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக பார்த்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மன சஞ்சலங்கள் இருக்கும். அது தவறு செய்த துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். தவறு செய்த துலா ராசிக்காரர்களுக்கு எந்தவித வருத்தமும் ஏதும் ஏற்படாது. எடுத்த காரியத்தில் ஜெயம்,
அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள், படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் மேன்மை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் கூட பேசி தீர்த்து கொள்வது பெருமளவு அனுகூலத்தையும் நல்ல தீர்வையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அரசமைப்பில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதும். மற்ற விஷயங்கள், அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்து கொள்வதும் ஒரு விதமான முக்கியமான விஷயம். வெளிவட்டாரத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக குடும்பத்தாருடனோ பெற்றோருடனோ துணை அல்லது துணைவியாருடனும் படித்து பார்த்து ஆலோசித்துட்டு கையெழுத்திடுவதே நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். புது வண்டி வாகன அமைப்பை சிறிது காலத்துக்கு பிறகு வாங்கி கொள்வது நன்மை தரும். உங்களுடன் ஜோதிடரை கலந்தாலோசித்து செய்வது நன்மை தரும். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகரிப்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனம். புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத விரயங்கள் செய்வது பெரும் பாதிப்பையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். பதட்டம் வேண்டாம். எது நடந்தாலும் நடக்கட்டும். பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். எது வந்தாலும் அதை நேரடியாக போய் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுகிறது. உங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் பெரிய ஏற்றத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவுக்கு பெரிய அமைப்பை பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு என்பதனால் யாரிடத்திலும் மனம் விட்டு கூட பேசாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, புது முயற்சிகள் வெற்றிகள், புது பொருள் சேர்க்கை ஆனந்தம், தொலைதூர அமைப்புக்கு உத்தரவாதம், எந்த அமைப்பும் கடல் கடந்து பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஆனந்தம், வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக ஆதாயம். கண்டிப்பாக உங்களுடன் விரோதம் பாராட்டியவர்கள் கூட நட்பு பாராட்டுவதும், இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து மிகப்பெரிய அந்யோன்யம், பூமியால் மிகப்பெரிய லாபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி எல்லாம் காணப்பட்டாலும் ஜவாப்போ ஜாமீனோ கொடுக்காதீர்கள். புதிதாக யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது திரும்பி வராது என்று நினைத்து கொடுப்பதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மனதுக்கு தோன்றக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனம் ஒற்றி மனம் மீறிய செயல்கள் பெரும் பாதிப்பை சங்கடத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுகிறது. எந்தவித பிரச்சனையும் உங்களை ஆட்படுத்தாது. அதே சமயம் யாரையும் பழி வாங்க வேண்டும், தீர்க்க வேண்டும் என்ற பிரச்சனை இருந்தால் பாதிப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திடீரென்று சிலரால் பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே வெளிவட்டாரத்திலும் உடன் வேலை செய்வர்கள் விஷயத்திலும் யாரை பற்றியும் புறங்கூறாதீர்கள். பிறருடைய கஷ்டங்கள் ஏதேனும் கூறினாலும் எனக்கு இருக்கின்ற கஷ்டமே என்னால் கவனிக்க முடியவில்லை என்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். வீணாக பிறருக்கு ஆலோசனை கூடாதீர்கள். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாளுக்கு நன்மை தரும். சிறிய சிறிய விஷயத்திற்காக பெரிதாக பாதிக்காமல் இருப்பமாறு நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாந்தினி, ஸோ செக்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரோஷியஸ் டாக்ஸ் பற்றிலாம் பேசணும் இல்லையா? நாளைக்கு வந்து இதோட ஃபெரோஷியஸ் டாக்ஸ் பற்றிலாம் பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். அடுத்ததாக வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்ருக்காங்க. உங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு போய் கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய ஃபெரோஷியஸான டாக்ஸ் அண்ட் வித்தியாசமான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். இது சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.
Thank you.